ப்ரோ எப்போல்லாம் உங்களுக்கு அந்த லஸ்ட்ஃபுல் தாட் அதிகமாக வருது, லைக் இந்த அட்டாமிக் ஹேபிட்டில் சொல்கிற மாதிரி அந்த கியூ எங்கே ஸ்டார்ட் ஆகுது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போதா, வெளியில் எங்கேயாவது சுற்றும் போதா, இல்லை உங்கள் ஃபேமிலி கூட இருக்கும்போதா? சோஷியல் மீடியா, எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம். சும்மா ஸ்க்ரோல் பண்ணலான்ட்டு உள்ளே போவீங்க, அதில் ஹாட்டாக ஒரு பொண்ணு ஹாஃப் ட்ரெஸ்ஸில் லைக் அந்த மாதிரி போஸ்ட் போட்டால் பசங்க எப்படி பார்ப்பானுங்கன்னு தெரிஞ்சும் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருப்பான். அதை நீங்கள் பார்த்துட்டு போடுறா லைக்குன்னு லைக் போட்டு கமெண்ட்டில் நெருப்பு விட்டுட்டு இருப்பீங்க. அதுலேயும் சில பேர்லாம் இருப்பானுங்க, போயிட்டு கமெண்ட்டில் போயிட்டு திட்டிட்டு இருப்பானுங்க அந்த பொண்ணை. ப்ரோ இவனுங்க அதை விட ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணை பார்க்குற ட்ரிகர் உங்களை இன்காக்னிட்டோ மோடுக்கு எடுத்துகிட்டு போகும். அதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்ல, என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ப்ரோ இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு காமெடியாக இருந்தாலும் இதனால உங்கள் லைஃப் ஒஸ்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த இன்ஸ்டாகிராம் போனை விட மோசமான ஒன்று. ப்ரோ நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிற ப்ரோ, நான் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஏதாவது லேர்ன் பண்ணுறதுக்காகவும் தான் ப்ரோ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, ப்ரோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பெருசாக எதுவும் லேர்ன் பண்ண போகிறதில்ல. நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களே நீங்கள் ஏமாத்திட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா இது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஒஸ்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களை மென்டலி வீக் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. தென் இதனால நீங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாமல் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் இருக்கீங்க. ப்ரோ இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமை வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பீங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற பொண்ணை நேரில் பார்த்தீங்கன்னா சி இந்த பொண்ணு அது அப்படின்னு பார்ப்பீங்க. காரணம் ஃபில்டரு, மேக்கப்பு. ப்ரோ இப்போலாம் பொண்ணுங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு கூட இவ்வளோ மேக்கப் எல்லாம் போட்டு போகிறாங்களா எனக்கு தெரியல. பட் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, ரீல்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருப்பீங்க. பட் ப்ரோ இப்போலாம் பசங்க பெருசாக ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாக கூட இல்லை. ஏன் அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட அதில் ஒருத்தவங்களா இருக்கலாம். ப்ரோ நான் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணும் ப்ரோ, அதுக்கப்புறம் தான் ப்ரோ பொண்ணுங்கள்லாம் பார்ப்பேன். ப்ரோ ஸ்டாப் லையிங் டு யுவர் செல்ஃப். நீங்கள் டெய்லி பான் பார்க்குறீங்க, மாஸ்டர்பேட் பண்ணுறீங்க. அதுதான் காரணம். உங்களோட டிசைர்லாம் பான், மாஸ்டர்பேஷன் இது ஃபுல்ஃபில் பண்ணுறதால உங்களுக்கு பெருசாக பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டுது. அப்படியே வந்தாலும் அது லஸ்ட்டாக தான் இருக்குது ப்ரோ. அதை வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை மேரேஜோ பண்ண முடியாது ப்ரோ. ஈவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கூட அவங்க பார்ட்னர் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்காம மற்ற பொண்ணுங்க கூட கம்பேர் பண்ணிட்டு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. நீங்கள் இந்த சோஷியல் மீடியாலாம் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நீங்கள் ரொம்பவே லோன்லி ஆவீங்க. அதனால நீங்கள் மென்டலி வீக் ஆவீங்க. பிகாஸ் உங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ரியல் லைஃப்பில் ஒரு நல்ல கனெக்ஷன், ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. ப்ரோ நான் சிக்மா மேல் ப்ரோ, லோன் வோல்ஃப் ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. வி ஆர் சோஷியல் அனிமல்ஸ். நமக்கு கம்யூனிட்டின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. பட் ஆனால் நம்மளோட மைண்ட் செட்டுக்கு, நம்மளோட க்ரோத் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி ரியல் லைஃப்பில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. ஸோ ஐ கிரியேட்டட் மை ஓன் கம்யூனிட்டி அண்ட் ஐ வில் பர்சனலி மென்டார் யூ டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் கீழே கொடுத்துருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். வில் கனெக்ட் வித் யூ. ப்ரோ இங்கே எத்தனை பேர் ஒரு ப்ராடக்ட் பற்றி தெரியாமல் ஈவன் அது உங்களுக்கு உண்மையாகவே வேணுமான்றது கூட தெரியாமல் வாங்கியிருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணுறான் இல்லை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மட்டும் வாங்கியிருக்கீங்க. இந்த 23ஆம் புலிகேசி படத்தில் கூட ஒரு காமெடி வருமே, லைக் இந்த பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் ஏதோ ஒரு ட்ரிங்க் விற்கலான்ட்டு இந்தியாவுக்கு வருவானுங்க. அப்போ கூட அந்த வடிவேல் சொல்லுவார்ல, லைக் நம்ம ஊர் மக்கள் தான் விளம்பரப்படுத்தினால் ஆட்டு மூத்திரத்தை கூட இளநீர் போல குடிப்பார்களே அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அதுதான் இங்கே ஞாபகம் வருது. அதுதான் ஆக்சுவலாக நடந்துட்டும் இருக்கு. ஒரு ஜென்யூன் ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்ணுறவனுங்க ஓகே, பட் ஆனால் உங்களை பெருசாக திங்க் பண்ண விடாமல் உங்களோட இம்பல்சிவ் பிஹேவியர் யூஸ் பண்ணி யூசர்ஸ் ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணுறாங்களே அவனுங்களை தான் அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நல்ல நியூட்ரலான இல்லை ஒரு எஜுகேஷனல் வீடியோ எப்போ வைரல் ஆகிருக்கு, நத்திங் இங்கே வைரல் ஆகணுன்றதுக்காக பைத்தியக்காரங்க மாதிரியெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பிகாஸ் தே வாண்ட் டு கெட் வைரல். இதுக்கு முக்கிய காரணம் நம்ம தான். பிகாஸ் நம்ம தானே இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குறோம். அந்த மாதிரி அன்வான்ட் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டு நாட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல், டு நாட் ரெக்கமெண்ட் திஸ் போஸ்ட்னு நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாட்ஃபார்மே மாறிடும் ப்ரோ. இதனால் எவ்வளோ ப்ராப்ளம் வரும் தெரியுமா? இப்போலாம் சின்ன பசங்களை பார்த்தா அது ஆக்ட் ஸோ வியர்டு ப்ரோ. நமக்கு கூட எது கரெக்டு எது தப்புன்னு ஓரளவுக்கு தெரியும். பட் ஆனால் சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? எதை பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பிகாஸ் ரியல் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அதிகமாக ஃபோனில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறானுங்க. இதெல்லாம் மாற்றணும் ப்ரோ. இதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஃபேமிலியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தென் ஆட்டோமேட்டிக்காக வி கேன் ரீபில்ட் கிரேட் சொசைட்டி ஃபார் அஸ். அந்த சேஞ்ச் உங்ககிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன எல்லாரும் தானே பண்ணுறாங்க, எல்லாரும் தானே சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணாமல் பி எ டிஃப்ரெண்ட் பர்சன். இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்றதுக்காக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போலாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி கிடையாது. அப்புறம் உங்கள் லைஃப் அவங்க லைஃப் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. டோன்ட் அஃபேர் டு பி டிஃப்ரெண்ட் ப்ரோ. எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது, இது வைரல் ஆகுது எதுவுமே எனக்கு தெரியாது. முன்னாடிலாம் ஆஃபீஸில் ஏதாவது இந்த வைரல் ஆகுறது அதை பற்றிலாம் ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருந்தாங்கன்னா எனக்கு புரியாது. அதை பற்றிலாம் நான் தெரியாமல் என்னென்னு கேட்டேன்னா அவனுங்க என்ன டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் மாதிரி தான் பார்ப்பானுங்க. பட் ஆனால் அந்த டைமில் ஐ எம் பில்டிங் மை ஃபிசிக், ஐ எம் பில்டிங் மை பிஸ்னஸ், பிகமிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப். பட் அவனுங்க வீட்டில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு, பிக் பாஸ் நேற்று எபிசோட் பார்த்துட்டு அவனுக்கும் இவனுக்கும் சண்டை, அதெல்லாம் தான் அவங்களோட கான்வர்சேஷனாக இருக்கும். கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுறது, ஆஃப் நியூட் பிக்சர்ஸ் பார்க்குறது, வீடியோ பார்க்குறது, இதெல்லாம் ஹைலி அடிக்டிவ் திங்ஸ். இதனால உங்களோட டைம், எனர்ஜி, மணி எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஏதாவது பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்கான மோட்டிவேஷன் இருக்காது.
பிகாஸ் நீங்கள் எதில் ஈஸி ப்ரெஷர் கிடைக்குதோ அதை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா லாங் டேர்ம் ப்ரெஷரில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க விச் சைடு யூ ஆர்ன்றத. இப்போ நீங்கள் பண்ணுற ஆக்ஷன் தான் உங்களோட ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுங்க. உங்களால் ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியல, ஈவன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கூட சோஷியல் மீடியா சர்ச் பண்ணுறீங்க, தென் உங்களால் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு 3 விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டோபமைன் டீடாக்ஸ். உங்களோட ப்ரெஷர் ஹார்மோனை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் நீங்கள் லாங் டேர்ம் ப்ரெஷரை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் ஆல்ரெடி டோபமைன் டீடாக்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ரெண்டாவது, ஃபிக்ஸ் யுவர் மென்டல் ஹெல்த். உங்களோட மென்டல் ஹெல்த் சரியில்லாதான் நீங்கள் இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணாலே யூ வில் ஸ்டார்ட் டு திங்க் கிளியர்லி. ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல் மென்டல் ஹெல்த் கைடே போட்டிருக்கேன் ப்ரோ. ஜென்யூனாக சொல்கிறேன், இட் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் ஃபைனலாக, as I always said, find your purpose, work on your mission.